எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும் அப்படின்ற முடிவோடு தான் வரோம். எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்? சில பேர் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்னுடைய ஹெல்ப் மூலிமா சம்பாதிக்கிறாங்க. நிறைய ரெகுலேட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணது அப்படி இப்படின்னு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய வழியில் சம்பாதிக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் பணத்தை போடலாம், அல்லது ஏதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது சம்பாரிச்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஹெல்ப் எடுக்கலாம். அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் அல்லது ப்ரோக்கரேஜஸ் வந்து ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறலாம் இறங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைசரி ஹெல்ப் எடுக்கலாம். இந்த மாதிரியான வகையில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் மூலிமா போகிறப்ப அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் மூலிமா நம்ம வாங்குறப்ப அல்லது ப்ரோக்கரேஜ் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் மூலிமா வாங்குறப்ப நம்மளுக்கு முன்ன பின்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். அதில் நம்ம 500 ரூபாயிலிருந்து கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க வர்றவங்களுக்கு இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளே ஷேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளே வந்து ஏதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அது ஈக்விட்டியில் பண்ணலாம், அல்லது ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். ஏதாவது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் அல்லது பை டுடே செல் டுமாரோ அல்லது ஸ்விங் ட்ரேடிங் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா 24 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்காப்புல ட்ரேடிங் பண்ணி. என்ன காரணம்னா செபியே சொல்லுதுன்னா 100 பேர் நீங்கள் போனீங்கன்னா 88 பேர் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை கொண்டே அந்த மீதி இருக்கிற 11 பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு நடை கட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் செபி சொல்லுது. ஏன்னா வின்னிங் ரேட் அப்படின்றது 11 பேர்த்துக்கு தான் இருக்குது. அப்போ வேற எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றா இந்த வகையில் ப்ரொஃபஷனல்ஸ்னுடைய ஹெல்ப்பை வாங்கி நம்ம சம்பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். ஒரு நண்பர் 24 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிவிட்டு நான் ஈக்விட்டியில் நான் 13 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கேன், அதனால் ஆப்ஷன்ஸுக்கு போகாதீங்க அப்படின்றார். அப்போ இவர் ஜெயிச்ச 11 பேர்த்தில் இல்லை, தோத்து போய் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இந்த அப்பா நல்லா இருப்பா மகராசா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறோம். பார்த்தீங்களா, அந்த 88 தான் இவர் இருக்காரு. எதுக்குங்க வம்பு? ஈஸியாக இத்தனை வழிகள் இருக்குது. நம்மகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. நம்மளுக்கு வெளிநாடுகள்லேருந்து பணம் வருது அல்லது உள்நாடுகள்லேருந்து பல முதலீடுகள்லேருந்து பணம் வருதுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யார் நம்மளை எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு பக்கெட் தண்ணி, அதை ஏன் எட்டி உதச்சி விட்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டம்ளரில் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் சக்ஸஸோ அங்கே கொண்டே பணத்தை போடுறதா உங்களுடைய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் பெருகும். இல்லைன்னா எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு வருவோம். பட் நம்ம பணத்தை கொண்டே இன்னொருத்தண்ட கொடுத்து சரி பண்ணி நல்லா சம்பாதிட்டு போகிற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் வந்து எண்ணி துணிக அப்படின்னு ஒரு ரொம்பவுமே உத்வேகம் தரக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்குது. அதை இன்ட்ராடேல போகணும்னு முடிவு பண்ணியிருக்காப்புல. மறுபடி புரிஞ்சுங்க, இன்ட்ராடே அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு போனீங்கன்னா எண்ணி துணிகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த 11 பேர்த்துக்குள்ளே தான் போகிறக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. 88 பேர் மீதி 88 பேர் கும்பா குட்டியிலாக தான் வாழ முடியும். ஸோ அப்போ நீங்கள் எண்ணி துணிக அப்படின்ற இன்ட்ராடேக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா ஜெயிக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு பெஞ்சில் வந்து நல்ல குண்டாக இருக்கிறவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா சின்ன ஆளுக்கு இடம் கிடையாது. அது மாதிரி நல்ல வித்தகர்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் இருக்கும்போது நம்ம என்னதான் முண்டி உட்காந்தாலும் நம்ம வந்து பாதி பகுதியை தான் நம்ம சீட்டில் உட்கார முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. வேற லெவலுங்க. ஒரு நண்பர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2000 ஷேர் 38 ரூபா பக்கத்தில் வாங்கி இப்போ ஆல்மோஸ்ட் 100% மேலே லாபத்தில் இருக்கார். இது ஒரு இடம் 100 ரூபா பக்கத்தில் போகுது. அப்போ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்டில் 100 ரூபா போகும்பொழுது 85 ரூபா 90 ரூபா 95 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இப்போ அது ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ லாபத்தில் இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நானாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஒரு 500 குவான்டிட்டி கழட்டி விட்டு பார்ப்போம். ஸோ லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பேன். நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எடுத்து பார்த்தேன் அப்படின்றத யோசிச்சு பார்ப்பேன். இந்த சமயத்தில் வந்து ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி நான் ஒரு 250 குவான்டிட்டியோ அல்லது 500 குவான்டிட்டியோ நான் 90 ரூபா 95 ரூபா ரேஞ்ச் வரும்போதே கட் பண்ணி விட்டுருந்துருப்பேன். இப்போவும் வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி விட தான் பார்ப்பேன். ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான்ல. ஒரு நண்பர் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறோம், அவங்க வந்து 4 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்றாங்க. நம்ம வந்து ஒரு 6 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுகிறோம். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு 6 லட்சம் தர முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வேலை கிடைக்காம போயிடும் இல்லையா? அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் நல்லா கீழே வரட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில். ஆனால் கீழே வரல, அப்படியே திரும்பி மேலே போயிட்டான்னா ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. நான் போட்ட ரேட்டு வந்தால் வருது, வராட்டி போகுது. அது வரைக்கும் பேங்க் எஃப்டியில் பணம் வந்துக்கிட்டு இருக்குல்ல ஃபிக்ஸ்டு இன்கமில் அப்படின்ற மாதிரி தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருப்பாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்க இறங்கியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனாடா இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு பயம் வருது. அவர் லாங் டேர்மில் தான் 1 2 லட்ச ரூபாய் பணத்தை உள்ளே போட்டு வச்சிருக்காப்புல. அது இப்போ 3 லட்சம் ஆகி லாபத்தில் தான் இருக்குது.
இவர் லாங் டேர்மில் தான் வச்சிருக்கணும்னு மனசில் நினச்சிருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷன் வர்றதுனால பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எலெக்ஷனால் மட்டும் உங்களுக்கு பயம் வராது. அதுக்கப்புறம் பட்ஜெட் வந்தாலும் பயம் வரும், அதுக்கப்புறம் ஆர்பிஐ மீட்டிங் நடந்தாலும் பயம் வரும், யூஎஸ் ஃபெட் மீட்டிங் நடந்தாலும் பயம் வரும். ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்ம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுண்டக்கா விஷயங்களே நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆமாம், எலெக்ஷனும் ஒரு சுண்டக்கா விஷயம்தான். இறங்குனா பெருசாக இறங்குனா மறுபடியும் பெருசாக ஏற போகிறான், அல்லது பெருசாக ஏறினா ஆல்ரெடி உங்களுக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது டபக்குன்னு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு, ஷேர் மார்க்கெட் கீழே வரட்டும், அல்வா ரேட்டில் வாங்கலான்னு சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கீழே வர வர பயம் தான் வரும், அப்புறம் திடீர்னு அப்படியே மார்க்கெட் யூ டர்ன் மேலே போட்டு மேலே போயிடும் அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 உதாரணம் காட்டுறேன். ஒரு 2 ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து அவர் சொல்ல விரும்புகிறார். இதுவும் என்ன பண்ணான்னா 2021 1200 ரூபா இருந்தவன் அப்படியே வெறும் 450 ரூபா 500 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டா. சத்தியமா யாரா இருந்தாலும் பயந்து போய் கன்னத்துல கையை வச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏற்கனவே இது ஒரு ட்ரெண்டிங் கிளியா இருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து அவங்க பை பண்ணியிருக்க தான் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம். அதே மாதிரி தான் இந்த கிளாண்ட் ஃபார்மா. இந்த கிளாண்ட் ஃபார்மாலையும் யாராவது வந்து சரி ஓகே உன்னுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 1600 ரூபா இருக்குது, அந்த ரேஞ்ச் வந்தாலும் சரி அல்லது அது கீழே வந்தாலும் சரி அவன் திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ பிளான், முதல்லையே நான் இதை தான் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை வச்சு தான் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஷேர் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது, இங்கே வரும்போது நான் இந்த ஆக்ஷன் பண்ணுவேன் அல்லது இங்கே வரும்போது நான் இந்த ஆக்ஷன் வருவேன்னு நீங்கள் முதல்லையே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களை அசைச்சிக்கவே முடியாது, உங்களுக்கு பயம் வராது, ஒன்றும் வராது, கல்யாணம் பண்ணாலும் தைரியமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொரு நண்பர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, ஏங்க கீழே இறங்குற வரைக்கும் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் இருந்ததுன்னா அப்படியே இங்கே வாங்க வேண்டியதான், மேலே போனால் சந்தோஷம், இல்லைன்னா கீழே போனால் ஏவரேஜ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும் அப்படின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏவரேஜ் பண்ணக்கூடிய தைரியம் எல்லாத்துக்கே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு சில பேர் 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 1 ரூபா போயிட்டு இருக்கு, இன்னும் தைரியமாக அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தைரியம் அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, பணம் தான் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஏவரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது, பணம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தருமே வந்து நல்லா லோ ரேட்டில் வாங்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நண்பர் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, முதல்ல RSIயில் வந்து சீப் கிடைக்குதா, ஒரு 30Kல ட்ரேடிங் நடந்து ஓவர் சோல்டுன்னு காட்டுதா, அதே மாதிரி கீழே வந்து ஃபண்டமெண்டல் படி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் EPS ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றிலையும் சீப்பாக கண்டுபிடிச்சி அப்புறம் எடுத்தாக்கா ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி அவருடைய தகவலை பரிவிறாப்புல. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சந்தோஷம்தான். இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பருடைய சூப்பரான ஐடியா. ஒரு நல்ல ஷேர், ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 100 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் வந்து அவனுடைய 52 வீக் ஹைலேருந்து ஒரு 25% இறங்குதா, அங்கே கொஞ்சம் வாங்கணும். 50% இறங்குதா, அங்கே கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் ஒரு 75% இறங்குதா, அங்கே ஒரு என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குன்றார். இது ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமா, இந்த நாட்கோ ஃபார்மாவே எடுப்போம். இந்த நாட்கோ ஃபார்மா வந்து எங்கே உச்சத்திலிருந்து இறங்குது, இது எல்லாத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியும், இதுதான் உச்சம். ஸோ இந்த உச்சத்திலிருந்து ஒரு 20% சொல்கிறாரு, இதில் வந்து 25னே வச்சுக்குவோமே, 25% இறங்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. சரி ஓகே, அப்போ நம்மளுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துக்குள்ளது. அதே மாதிரி அடுத்தது வந்து எங்காவது ஒரு 50% இறங்கும்போது அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாப்புல. சரி ஓகே, அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி உச்சத்திலிருந்து இன்னொரு தடவை எங்காவது எழுதும்போது 75% இறங்குனா அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாப்புல. சரி ஓகே, அப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளால ஒரே ஒரு முறை 2 முறை தான் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ரேட்டில் 900 ருபீஸில் வாங்கியிருப்பீங்க, ஃபைன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் 600 ருபீஸில் வாங்கியிருப்பீங்க, ஃபைன். உங்களுடைய ஏவரேஜ் வந்து இப்போ ஒரு 750 ரூபா ஆயிருக்கும். ஸோ இந்த 750 ரூபாய்க்கு மேலே இப்போ 830 ரூபா, ஆல்மோஸ்ட் 100 ரூபா லாபம். 100 ரூபா லாபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 13% ஒரு கும்பா குட்டி ரிசல்ட் தான். பட் எனிவே எப்படி பார்த்தாலும் அப்போ 25% ஸ்கிப் பண்ணி விட வேண்டியதான். எப்பெல்லாம் ஹையிலிருந்து 50% இறங்குதா அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருந்தா இன்னொரு ரிட்டர்ன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, 3வது அட்டம்ப்ட்டுக்கு அவர் எதிர்பார்த்த 75% ஃபால் வரல. மேபி அங்கே வந்து கிடைச்சிருந்து மேலே வந்திருந்தா இன்னுமே ரேட் நல்லா இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் நான் பார்க்குறேன்.
ஸோ இந்த வீக்கெண்டில் இவருக்கு குட் பாய் ராமராஜன் அப்படின்ற ஒரு பட்டத்தை நம்ம இன்னைக்கு தர்றோம். நம்ம இன்னொரு ஷேர் எக்ஸாம்பிள் பார்த்துடணும். என்றைக்குமே கும்பா குட்டிகள் நிறையா இருக்கும்பொழுது நம்ம ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் எல்ஐசி அப்படின்றது ஒரு 25% அவனுடைய ஹையிலிருந்து இறங்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், மறுபடியும் அவன் வந்து எங்காவது ஒரு 50% இறங்கினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இவன் 50% இறங்கல, 40% தான் லோவில் போயிருக்கான். ஸோ 2வது அட்டம்ப்ட் நம்ம வாங்கியிருக்கவே முடியாது. ஸோ அப்போ இவனுமே லாபம் தான். எல்ஐசி 25%ல் 684 வாங்கினது இப்போ 1080. டக்குன்னு வேற ஏதாவது ஒரு ஷேர் சொல்லுங்களேன், திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஷேரை சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறதுலே கடைஞ்செடுத்த கலிசல் குட்டி கும்பா குட்டியை இந்த ஐடியா ஃபோர்ஜஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா அவனுடைய பாதை கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவன் ஒரு 25% இறங்கியிருந்தா இங்கே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். அடுத்தது இவன் ஒரு 50% இறங்கியிருந்ததுன்னா நம்ம இப்போ 2வது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இது மரியாதைக்கு இவன் 737 ரூபாயிலிருந்து இந்த ஐடியா ஃபோர்ஜு மேலே வர மாதிரி இருந்தால் எவ்வளோ வரணும்? அவன் பாட்டுக்கு நைஸாக அப்படியே ஒரு 1000 ரூபா வரைக்காவது வரணும், மரியாதைக்கு வரணும் அப்படின்னாக்கா. ஏன்னா 2வது அட்டம்ப்ட் 50% ஃபால் இருக்கு. ஒருவேளை அடுத்த ஃபால் இன்னும் ஒரு 75% போனான்னா ஜாலி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா இது ஒரு லாபகரமான கம்பெனி அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஆமாம், பணத்தை கொண்டு போய் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஷேரை வாங்க போகிறோம், அது லாபகரமான கம்பெனியாக இருக்கணும். ஸோ இப்போ இவன் வந்து பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். அவனுடைய ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாஸ் மேக்கிங்காக இருந்தவன்லாம் இப்போ ஒரு மாதிரி ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கான். ஸோ அந்த வகையில் வந்து இது மாதிரி தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. குட் பாய் ராமராஜன் அவர்கள் அப்படின்றவரை நம்ம தட்டி கொடுக்குறோம். இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர் அதே மாதிரி தான் ஒரு ஐடியாவில் சொல்கிறார். எஸ்சிஐ அப்படின்ற ஷேர் வந்து இப்படி கும்பா பாட்டு பாடி கீழே படுத்து கிடந்து மறுபடியும் அவனுடைய பழைய ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 16 வருஷம். இவர் சொல்கிற மாதிரி 25% கீழே இறங்கி 50% கீழே இறங்கி 75% கீழே இறங்கி திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு உண்டான கால அளவுகள் அப்படின்றது ஒவ்வொரு ஷேரை பொறுத்து மாறுபடும். சில க்ரோத் கம்பெனியாக இருந்தால் டபக்குன்னு ஒரே மாதத்துக்குள்ள திரும்பி ஏறி வந்துடுவான். பட் சில ஷேர்கள்லாம் நீட்டிப்படுத்தினா 16 வருஷம் கூட போய் படுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நண்பர் பாவம் ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேரில் போய் 292 ரூபாயில் மாட்டிக்கிட்டதா சொல்கிறாரு. 265 ரூபா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் மேனேஜ் தான், நம்ம கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எடுத்துருக்கிற ஷேர் கீழே இறங்குச்சுன்னா இந்த மாதிரி 25%, 50%, 75% இறங்குச்சுன்னா அது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கும்போது ஏவரேஜ் பண்ணி தான் அதை சரி கட்டணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இங்கே வருங்க, ஒரு நண்பர் ஊர் பூரம் போய் நல்ல பேர் பார்த்து வாங்கியிருப்பார், கடைசியில் பார்த்தா வீட்டம்மாயிட்ட கெட்ட பேர் வாங்கி வச்சிருப்பாப்ல. அது மாதிரி தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏகப்பட்ட லாபத்தை சம்பாரிச்சு விட்டு கடைசியில் ஒரு நண்பர் சிபு ஷேர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாப்ல. இப்போ 12,000 நஷ்டத்தில் இருக்காப்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வேலை இதே தான். கடந்த 3 வருஷமாக நீங்கள் 2020 எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து உளுந்தானாவே சப்போர்ட் தான். அங்கேருந்து எப்போ பாரு அவன் ஏறுறதான் அவனுடைய வேலை. சில நேரங்களில் வந்து பெரிய அளவில் ஏறுறான், சில நேரங்களில் சிறிய அளவில் ஏறுறான், இன்னொன்று மிகச்சிறிய அளவில் ஏறுறான். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 4 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு 122 ரூபாயை உடைக்காத வரைக்கும் அவன் மறுபடியும் இங்கே 122 ரூபா வந்துட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் 170 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 2-3 வருஷம் விளையாடக்கூடிய வேலையாக நான் பார்க்குறேன். ஸோ இவன் 122 ரூபா வந்தாலும் மறுபடியும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான்னாக்கா மறுபடியும் 170 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். அது ஒரு 7-8 மாதம் அல்லது 2-3 வருஷங்கள் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நாளைக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட் நாளைக்கு புது வாரத்தில் புதுசாக நாளைக்கு தொடங்குது. நாளை நாம் சந்திப்போம். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.